வணக்கம். ஸ்ரீ பாபாதியம்மன் ஜோதிடம். நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நவம்ச கட்டத்தில் சந்திரன் என்ற ராசியின் பலன்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ராசி கட்டத்தில் இல்லை, நவம்ச கட்டத்தில் பார்க்கணும். அதாவது நவம்ச கட்டத்தில் சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அவர் தகுந்தது போல ஜாதகரோட குணங்கள் மாறுபடும் வேறுபடும். அவை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கும்போது அவங்களோட குணமானது கோபக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க கண்களும் சரி உடம்பும் சரி செந்நிறமாக இருக்கும். தூய்மையாக இருக்க ஆசைப்படுவாங்க. உடல் வலிமை உடையவங்களாக இருப்பாங்க. வயிறு கொஞ்சம் பெரியவராக இருக்கும். நீளமான மொழி இருக்கும். உண்மையை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. புனித யாத்திரை செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. முகவாய் கட்டை கொஞ்சம் நீள வாக்கில் இருக்கும். நல்ல செல்வ வளம் உடையவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் தானாக உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பித்த உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் சந்திரன் கடகராசியில் இருக்கும்போது நல்ல கல்விமானாக இருப்பாங்க. செல்வ வளம் அதிகம் இருக்கும். முகத்தில் மச்சம் இருக்கும். ஒளியான கண்ண உடையவங்களாக இருப்பாங்க. நல்ல பண்புகள் நிறைய உள்ளவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி உடம்பில் சோம்பல் ஏற்படும். நல்ல அறிவாளி செயல்திறன் உடையவங்களாக இருப்பாங்க. கற்பனை திறன் தாய்மை பண்பு அதிகம் இருக்கும். நீளமான தலையையும் நீளமான முடியையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் விருச்சகம் அல்லது மேச ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அவங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. கடுமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிவப்பு நேர உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. சண்டையிடுதலில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. பித்த உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கஞ்சனாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு முகத்தில் மச்சம் இருக்கும். வீர நிறைந்த சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. செயல்திறன் உடையவங்களாகவும் இருப்பாங்க. மனக்கவலைகள் அப்பப்போது ஏற்பட்டு மறையும். நிறைய துன்ப துயரங்களை வாழ்க்கையில் சந்தித்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க தப்பாக பேசினா அவங்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதிகம் கோபம் ஏற்படும். அதிகம் புகழ் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் மிதுனம் கன்னிராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அவங்களோட குணமானது செல்வ வளம் உடையவங்களாக இருப்பாங்க. கல்விமான், பெண் நண்பர்கள் அதிகம் இருக்கும். எங்களுக்கு உண்மை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. துணிச்சல் அதிகம் இருக்கும். பச்சை நரம்பு உடம்புல தெரியும். சுயமரியாதை உடையவங்களாக இருப்பாங்க. உறுதியான உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. உற்சாகம் மனம் இருக்கும். இயல் இசை நாடகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் தனுசு அல்லது மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது சிறந்த கல்வி உடையவங்களாக இருப்பாங்க. தங்கத்தை போல் அவங்க முகம் பல மின்னக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடலில் அடர்த்தியான முடிகள் இருக்கும். மேல் நோக்கிய பார்வை உடையவங்களாக இருப்பாங்க. தனவான் தூய்மையானவர்களாக இருப்பாங்க. சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பாங்க. உடம்பு கொஞ்சம் குண்டான உருவமாக இருக்கும். புத்தி குறும்பு உடையவங்களாக இருப்பாங்க. நற்பண்புகள் நிறைந்த நல்ல மனிதராக வாழ்வாங்க சமூகத்தில். ஒருத்தங்க ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் ரிஷபம் அல்லது துலாம் ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது குண்டான உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. அழகு செல்வங்கள் அதிகம் இருக்கும். கருமையான முடி உடையவங்களாக இருப்பாங்க. கால்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இவங்களுக்கு எல்லாரிடமும் எளிதாக பழகக்கூடிய பண்பு இருக்கும். முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும். நன்றி மறாதவங்களாக இருப்பாங்க. முருகன் மற்றும் சிவன் கோயிலுக்கு அதிகம் செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் மகரம் அல்லது கும்பத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது உயரம் குறைவானவங்களாக இருப்பாங்க. அதாவது குள்ளம் உடையவராக இருப்பாங்க. அதாவது குள்ளமாக இருப்பாங்க. நடக்கும்போது கை கால்களை அதிகம் வீசி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கஞ்சத்தனம் கொஞ்சம் இருக்கும். கருமை நிற உடம்புக்காரர், அதாவது கருப்பான உடம்புக்காரர். பயப்படாத உள்ள கொண்டவராக இருப்பார். சில சமயம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனவனாக வாழ்வார். இது நவம்ச வச்சு சொல்லக்கூடிய பொது பலன்கள் தான். இதில் கிரக பார்வை சேர்க்கையை தகுந்தாற் போல் குணங்கள் மாறுபடும் வேறுபடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.